தமிழகத்தில் இளைஞர்களையும் இளம் வயதுள்ள பெண்களையும் மிக சிறந்த முறையில் விளையாட்டு பிரிவின் சார்பாக விளையாட்டு உடற்பயிற்சியின் சார்பாக அவர்கள் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழகத்தில் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் நமோ யூத் ஃபவுண்டேஷன் மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய விளையாட்டு பிரிவு டடா அமைப்பு இந்த மூன்றும் சேர்ந்து இன்று சேலம் மாநகரில் மிக சிறப்பான முறையில் இந்த மாரத்தான் போட்டி ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இன்று இந்த மாரத்தான் போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பெயராலே நமோ யூத் ஃபவுண்டேஷன் தமிழக விளையாட்டு பிரிவு பாரதிய ஜனதா கட்சி விளையாட்டு பிரிவு இதை ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சேலம் மாநகரில் மிக சிறப்பான முறையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் இது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து எல்லோரையும் வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். பிரதமர் தொடர்ந்து விளையாட்டுத்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த பிளேயர்ஸ் சந்திச்சு பேசுறாங்க. இது எந்த மாதிரியான மாற்றத்தை அடுத்து வர பெரிய போட்டிகள்? அதான் உலக அளவில் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாறணும். உலக அளவில் இந்தியா ஒரு பொருளாதாரத்தில் முதல் இடத்திற்கு வர வேண்டும். நம்ம நாட்டை நம்பிதான் மற்ற நாடுகள் இருக்க வேண்டும் என்கின்ற முறையில் நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு எண்ணங்களை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் விளையாட்டுத்துறையை எடுத்துக்கொண்டாலும் நமது நாடு மற்ற நாடுகளை போட்டி போட்டு முந்தி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நமோ யூத் ஃபவுண்டேஷன் அவர்கள் தனியாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு இங்கே நடைபெறுகிறது. ஆக நாடு நன்றாக இருக்க வேண்டும் மட்டுமல்ல, நாட்டில் வாழ்கின்ற மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நமோ யூத் ஃபவுண்டேஷன் நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் நமது நாட்டு மக்கள் மீது அக்கறையோடு இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்பாக மலேசிய நாட்டுக்கு போகும்போது கூட மலேசியாவில் போய் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு தமிழ் மொழி என்கின்ற ஒரு எங்கள் நாட்டில் ஒரு மாநிலம் இருக்கிறது. அதனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர்கள் மிக சிறந்த நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். என்னுடைய அமைச்சரவையில் கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், அதேபோல வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நமது மதிப்புக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், நிதித்துறையில் இன்றைக்கு மிக உலக அளவில் பிரசித்தி பெற்ற நமது மாண்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இப்படியாக தமிழகத்தில் நிறைய பேர்கள் அவங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மலேசிய நாட்டில் போய் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது தமிழையும் தமிழ் பெருமையும் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமது முதலமைச்சர் மட்டும் ஒன்றுமே இல்லை, முட்டை இந்த மாதிரி டபுள் என்ஜின் மக்கர் என்ஜின் இந்த மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர 5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு நன்மையும் தேர்தல் வாக்குறுதி சொன்ன எதையும் அவர்கள் செய்யவில்லை என்பதை சொல்லிக் கொள்கிறேன். பிரதமரோட தமிழகம் வருகை அந்த திட்டங்கள் ஏற்கனவே 28ஆம் தேதி பிரதமர் மதுரைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்தது. ஒரு நாள் தள்ளி போய் 1ஆம் தேதி வருகிற 1ஆம் தேதி மறுதினமே அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஏற்கனவே மதுராந்தகத்தில் நாங்கள் ஒரு பொதுக்கூட்டமாக நடத்த வேண்டும் என்றுதான் நினைத்தோம். ஆனால் அது உங்களுக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட 5 பேர் கலந்து கொண்ட மாநாடு போல மிக சிறப்பான முறையில் அமைந்தது. அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் எழுச்சியும் இன்னைக்கு மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் மனதில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அது மனமாற்றம், அது ஆட்சி மாற்றமாக முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் என்டிஏ கூட்டணி இறுதி முடிவு சார், இன்னும் புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இன்னும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைவர் அப்படிங்கிறத பாஜக சார்பில் ஒரு குழு அமைச்சிருக்கு பேச்சுவார்த்தைக்காக அப்படிங்கிறது ஒரு சர்ச்சை இல்லை. இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு குழு ஒன்றும் அமைக்கல, பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைக்கல. அது இன்னும் நாள் இருக்கிற தேர்தலுக்கு நாள் இருக்கிறது. சந்தர்ப்பம் வரும்போது எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடுவார்கள் மட்டுமல்ல, எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கு ஒதுக்கப்படுகிறது என்பதையும் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே ஆதரவு தருகின்ற அமைப்புகள், சமுதாய அமைப்புகள் இவர்கள் எல்லாம் பற்றி பேசுவதற்காக அந்த குழு பேச்சுவார்த்தைக்காக இளைஞர் அணி கூட்டத்தில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலிவு இழந்து இருக்கிறது.
அவர்களே மிக சோர்ந்து போயிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய கூட்டணி ஏற்படும் என்று அவர்கள் கனவில் நினைக்கவில்லை. அதற்காக இப்போது மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழியுடன் மகளிரணி மாநாடு, அதன் பிறகு இப்போ நேற்று இளைஞரணி மாநாடு, இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநாடும் போடும்போதும் அவர்கள் இந்த மாதிரி மிக மலிவான விலையில் பேசுவதும் பெண்களை தரக்குறைவாக பேசுவதும் தான் இன்னைக்கு திமுக வாடிக்கை வச்சிருந்தாங்க. இதே மாதிரி திமுக முந்தி கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எமர்ஜென்சி போடுறதுக்கு முன்னால ஒரு மாநாடு போட்டாங்க. அந்த மாநாடுல மிக மிக கேவலமான முறையில் அன்னைக்கு உள்ள பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரை மிகவும் மலிவான முறையில் திட்டினார்கள், பேசினார்கள். அதன் பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வரவே முடியவில்லை. பிறகு ரொம்ப புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பின்னால் தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்துருக்கிறார்கள். இப்பொழுது அதே இதை திருப்பி ஆரம்பித்திருக்கிறாங்க. இது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக அமையும் என்பது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுள்ள நூற்றுக்கணக்கான கோயில் அவசர கதியில அவசரமா கும்பாபிஷேகம் நடத்துக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. பல கோயில்களில் பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி நடக்குது. இது பத்தி என்ன? அவர்கள் எப்படி இத்தனை கோயில் எண்ணிக்கையை காட்ட வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இவ்வளவு அவசரமாக செய்யறாங்க. நிறைய கோயில்கள் வேலைகளே முடியாமலே இருக்குது. எண்ணிக்கையை கூட்டி காட்ட வேண்டும், நாங்கள் தான் அதிகமாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் சொல்லுவதற்காக அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது தவறு. எந்த ஒரு கும்பாபிஷேகமும் பூரணமான முறையில் முடிவடையாத நிலையில் அதை அவர்கள் செய்வது என்பது அது அவருடைய ஆட்சிக்கு நல்லதல்ல. சார், நடிகர் விஜய் இமிட்டேட் பண்ற மாதிரி நேற்று மாநாட்டில் ஒரு ரேம்ப் வாக்ல வந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவர் நடந்த மாதிரி அதே மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு செல்ஃபிலாம் இருந்து அதை எப்படி பாக்குறீங்க சார்? இவரு நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் ஒரு நாட்டினுடைய பிரஜை, அவ்வளவுதான்.